நேர்களை நமக்கு நாமே மருத்துவர் என்ற பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் அருளிய சித்த வைத்தியம் குறித்த அரிய தகவல்களை தினமும் விளக்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் ஜி பார்த்தசாரதி. நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் கொள்ளு எப்படி பயன்படுத்துவது என்பதை குறித்து அவர் கூறும் விளக்கங்களை இப்போது பார்ப்போம். சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். நமக்கு நாமே மருத்துவர் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற ஒரு உணவுப் பொருள் கொள்ளு. நான் ஏற்கனவே கூறியிருந்ததைப் போல இளைத்தவன் எள்ளு தின்பான், கொழுத்தவன் கொள்ளு தின்பான் என்ற அடிப்படையில் கொள்ளு உடல் இளைப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. பொதுவாக குதிரைகளுக்கு ஒரு ஊட்டச்சத்து உள்ள உணவாக, வலிமையுள்ள உணவாக கொள்ளு தரப்படுகிறது. கொள்ளு சாப்பிட்ட குதிரைகள் எதுவும் கொழுத்த சதையை பெறுவதில்லை. உடல் மெலிந்து நன்கு வளர்ச்சி அடைந்து நன்கு வேகமாக ஓடக்கூடிய ஆற்றல் அந்த குதிரைகளுக்கு ஏற்படுகிறது. அதே போல ஆணோ அல்லது பெண்ணோ உடலில் கொள்ளு உணவாக சேர்த்து கொண்டால் அவர்களுடைய பருத்த சரீரம், உடல் எடை குறைந்து நன்கு ஒரு சிறப்பான வலிமையுள்ள தேகமாக தன்னை மாற்றிக்கொள்ளலாம். இந்த கொள்ளு கஷாயம் வைத்து சாப்பிடலாம் அல்லது வேக வைத்து பயிராக சாப்பிடலாம். தொடர்ந்து அதை ஏதாவது ஒரு விதத்தில் உணவாக பயன்படுத்தி வந்தால் பெண்களுடைய மாதவிலக்கு கோளாறுகள் ஒழுங்குபடும். கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அடைப்பு, கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் இவை அனைத்தும் கொள்ளினால் சரியாகும். இந்த கொள்ளு தொடர்ந்து சாப்பிடுகிற பொழுது நமக்கு அதனுடைய வெப்பத்தன்மை கொஞ்சம் அதிகரிக்கலாம். எனவே அதனை சரிபார்த்து அதை நாம் சரியாக உணவில் பயன்படுத்த வேண்டும். கொள்ளு பொதுவாக பார்த்தீர்களானால் தொடர்ந்து கொள்ளு உணவில் சேர்த்து கொண்டால் ஒரு மனிதனுக்கு மூலவியாதிகள் வராது. மூலவியாதியை தொடக்கத்திலேயே சரி செய்யக்கூடிய ஆற்றல் கொள்ளுக்கு உண்டு. கொள்ளு கஷாயத்தில் எந்த விதமான பால் சேர்த்து சாப்பிட்டால் நம் உடம்பில் இருக்கிற வயிற்று பூச்சிகள் அழியும். எந்த கிருமிகளும் உடனே நமக்கு மலத்தின் மூலமாக வெளியாகிவிடும். கொள்ளு கஷாயத்தில் கொள்ளு கஷாயத்தை சாப்பிடுகிற பொழுது அல்சர் சொல்லப்படக்கூடிய நம் உடலில் இருக்கக்கூடிய வயிற்று புண்ணை அது குணமாக்குகிறது. பொதுவாக புற்றுநோய்க்கான தொடக்க நோயாக கண்டமாலை என்ற ஒரு நோய் குறிப்பிடப்படுகிறது. அந்த கண்டமாலை மார்பகத்தின் நடுப்பக்கத்தில் சிறு சிறு கட்டிகள், அக்குள் பகுதிகளில் கட்டிகளில், பிறப்புறுப்பு இடுக்குகளில் கட்டிகள் போன்ற இடங்களில் இந்த கட்டி உற்பத்தியாகும். அது புற்றுநோய்க்கான நேரடி அளவீடு அல்ல, அது கண்டமாலை என்ற ஒரு நோயாகும். இந்த கண்டமாலைக்கு கொள்ளு ஒரு மிகச்சிறந்த மருந்து. கொள்ளு சாறு அடிக்கடி சாப்பிடக்கூடிய மனித உடலில் இந்த கண்டமாலை காலப்போக்கில் மறைந்துவிடும். இது பழங்கால சித்தர் நூல் குறிப்புகளில் உள்ளது. கடுமையான விஷக்காய்ச்சலால் ஒருவர் பாதிப்படைந்திருந்தால் அவருக்கு தைரியமாக கொள்ளு கஷாயம் கொடுத்து அந்த விஷக்காய்ச்சலை குணமாக்கி கொள்ளலாம். இதைப்போல கொள்ளினால் நமக்கு பல வியாதிகள் குணமாக என்பதை இன்றைய நிகழ்வில் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.